12th Standard Mathematics, Chapter 1, Applications of Matrices and Determinants. Exercise 1.1 10th problem. Adjoint A ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த மேட்ரிக்ஸை யூஸ் பண்ணி adjoint of adjoint A கண்டுபிடிக்கணும். கொடுத்திருக்க மேட்ரிக்ஸுக்கு adjoint கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா adjoint Aவுக்கு கொடுத்துக்கூடிய மேட்ரிக்ஸ் adjoint Aவுக்கு கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ எப்படி எழுதலாம்னா கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் ஆஃப் adjoint A. ஸோ இந்த கொடுத்துருக்கூடிய adjoint A என்ற மேட்ரிக்ஸுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். சரி, எப்படி கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம நிறைய ப்ராப்ளம் போட்டிருக்கோம். பட் இருந்தாலும் இதுலேயும் ஒரு முறை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ப்ளஸில் ஆரம்பிக்கணும். ஸோ ப்ளஸில் ஆரம்பித்து ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் நாம் கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ கோஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அந்த எலமெண்ட் வரக்கூடிய ரோ காலம் ரெண்டையும் டெலீட் பண்ணிவிட்டு அந்த மீதி இருக்கக்கூடிய எலமெண்ட்டை ஒரு டிட்டர்மெண்ட்டாக நம்ம மாற்றினோம்னா மெயின் டயகனலில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணி அடுத்த டயகனலில் வரக்கூடிய எலமெண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுவோம். இதுதான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ அப்போது இங்கே வந்து ப்ளஸ் முதல்ல இப்போ இந்த ஒன் எலமெண்ட்டுக்கு, அதாவது A11, அதாவது ஃபஸ்ட்டு ரோவும் ஃபஸ்ட்டு காலமும் மீட் பண்ணுற இடத்துல கூடிய இந்த ஒன் எலமெண்ட்டுக்கு நாம் கோஃபேக்டர் கண்டுபிடிக்கிறோம். அப்போ இந்த 4 டேர்ம்லாம் இருக்கும். 2 × 1 2 -0. ஸோ 2 -0. சரி, அடுத்தது மைனஸ். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய செகண்ட் எலமெண்ட் 0க்கு, அப்போ அந்த எலமெண்ட் இருக்கக்கூடிய ரோ காலம் டெலீட் பண்ணால் 0 0 -1 1. இப்போ ரெண்டுமே 0 0 டோட்டல் வந்து என்ன இருக்கும்? 0 + 0ன்னு கிடைக்கும். சரி, அடுத்தது 1 வரும். அதுக்கு சைன் வந்து என்ன பண்ணணும்? ப்ளஸ்ஸு. இப்போது ஃபஸ்ட்டு ரோவில் தேர்ட் எலமெண்ட்டு, அப்போ ஃபஸ்ட்டு ரோ தேர்டு காலம் அதை டெலீட் பண்ணோம்னா நமக்கு 0 2 -1 0ன்னு கிடைக்கும். இந்த இதில் மெயின் டயகனலில் 0 × 0 0, -1 × 2 -2 வரும். ஆனால் நம்ம சப்ராக்ட் பண்ணுறதுனால அதை என்ன போடணும்? +2 போடணும். ஸோ ஃபஸ்ட்டு ரோ முடிஞ்சது. அடுத்த செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட் இந்த 0, இந்த 0க்கு கோஃபேக்டர். 0 வரக்கூடிய ரோவையும் டெலீட் பண்ணலாம், அது இருக்கக்கூடிய காலத்தையும் டெலீட் பண்ணலாம். 0 1 0 1. இப்போ 0 1 0 1 ரெண்டு 0 கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு டோட்டல் வேல்யூ என்ன கிடைக்கும்? 0. ஸோ வெளியே வந்து -0 -0. சரி, நெக்ஸ்ட் வந்து ப்ளஸ். இது எந்த டைமுக்கு? செகண்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட்டு 2 இல்லையா, அதுக்கு. இப்போ செகண்ட் ரோவை டெலீட் பண்ணிடலாம், அப்புறம் செகண்ட் காலத்தையும் டெலீட் பண்ணிடலாம். ஸோ 1 1 -1 1 இருக்கும். 1 × 1 1. இந்த டயகனலில் -1 1 மல்டிப்ளை பண்ணால் -1 கிடைக்கும். சப்ட்ராக்ட் பண்ணுறதுனால அது என்ன மாறும்? +1 மாறும். சரி, அடுத்தது மைனஸ். இப்போ இது வந்து செகண்ட் ரோவில் தேர்ட் எலிமெண்ட்டு, செகண்ட் ரோ தேர்டு காலம். சரி, அப்போது 1 0 -1 0. இது கிராஸ் பண்ணிட்டு 0 0 வரும். ஸோ அப்போ 0 + 0. சரி, அடுத்து ஃபைனலாக லாஸ்ட்டு தேர்டு ரோவில் ஃபஸ்ட் எலிமெண்ட்டு -1. -1 இருக்கக்கூடிய ரோவை டெலீட் பண்ணலாம், காலம் டெலீட் பண்ணலாம். ஸோ ரிமைனிங் எலமெண்ட்ஸ் வந்து 0 1 2 0 இருக்கும். இதில் மெயின் டயகனலில் 0 0, அதனால் ரெண்டுமே என்ன ஆகுது? 0 ஆகும். வெளியே வந்து நம்ம சைன் என்ன பண்ணோம்? ப்ளஸ் போடுறோம். 0. நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ -1 இருக்கக்கூடிய ரோ காலம் டெலீட் பண்ணுறோம். இந்த ரோவையும் இந்த காலத்தையும் டெலீட் பண்ணோம்னா 0 1 2 0 இருக்குது. 0 × 0 0, -2 × 1 வந்து இங்கே வந்து +2 தான் கிடைக்கும். ஆனால் நம்ம செப்பரேட் பண்ணால் என்ன ஆகும்? அது -2 ஆகும். சரி, அடுத்தது மைனஸ். இப்போ இந்த 0 தேர்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட், அந்த 0 இருக்கக்கூடிய ரோ காலம் விட்டோம்னா 1 × 0 0 0 × 1 0, 0 -0. ஸோ ஃபைனலாக நமக்கு தேர்டு ரோ தேர்டு காலம் மீட் பண்ணுற இடத்துல இருக்கக்கூடிய எலமெண்ட் 1, அதோட கோஃபேக்டர். இப்போ 1 × 2 2 -0. ஸோ அப்போ 2 -0. ஸோ இதுதான் வந்து என்ன? இந்த கொடுத்துக்கூடிய adjoint A என்ற மேட்ரிக்ஸுக்கு கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். சரியா? இப்போ இதை சிம்பிளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும் பாருங்கள். +2 -0 2 தான். ப்ராக்கெட்டில் +2 வெளியே ப்ளஸ், அப்போ 2
அடுத்தது மைனஸ், இங்கே இது 0 தான், ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். இங்கே 0 + 2 + 2, வெளியும் ப்ளஸ், அப்போ +2. அடுத்து 0, 1 + 1 2, வெளியும் ப்ளஸ், அப்போ 2. இங்கே 0. அடுத்து ப்ளஸ் இன்ட்டு -2, 0 - 2 வந்து -2, -2வையும் ப்ளஸையும் மல்டிப்ளை பண்ணால் -2 கிடைக்கும். அடுத்தது 0 + 2. ஸோ இதுதான் வந்து நமக்கு கொடுத்துக்கக்கூடிய அந்த அட்ஜாயிண்ட் ஏன்ற மேட்ரிக்ஸோட கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். இப்போ நமக்கு என்ன தேவைன்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ. ஸோ கொடுத்த மேட்ரிக்ஸுக்கு அட்ஜாயிண்ட்டு. அப்போ நம்ம இதுக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் என்னென்னா அந்த கோஃபேக்டர் மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க அட்ஜாயிண்ட் ஏக்கு கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ், அதோட டிரான்ஸ்போஸ் தான் அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ. ஸோ அப்போ என்ன எழுதுறோன்னா 2 0 2 0 2 0 -2 0 2 இந்த மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ். அதுங்க இப்படி போடலாம். சரி, இப்போ என்ன பண்ணணும், இதில் இருக்கக்கூடிய ரோஸ் எல்லாம் என்ன மாற்றணும், காலமாக மாற்றணும். ஸோ அப்போ ரோஸை காலமாக மாற்றினா 2 0 2, இது வந்து ஃபஸ்ட்டு காலமாக எழுதலாம். 2 0 2 ஃபஸ்ட்டு ரோவாக இருக்கிறது ஃபஸ்ட்டு காலம். செகண்ட் ரோ 0 2 0, அது செகண்ட் காலமாக எழுதலாம். 0 2 0 -2 0 2, இது தேர்டு ரோவாக இருக்கிறது தேர்டு காலமாக எழுதலாம். ஸோ -2 0 2. ஸோ இதுதான் வந்து என்ன அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ. ஸோ வெரி சிம்பிள் ஐடியா. கொடுத்துருக்கிறது அட்ஜாயிண்ட் ஏ. ஏதோ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தா நம்ம எப்படி கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிப்போம், அதே மாதிரி தான் இங்கே அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சி அதை டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சோம்னா அந்த கோஃபேக்டர் மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது நமக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ கிடைக்குது. அவ்வளோதான்.